ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த கோட் காலர் குர்த்தா தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நான் இதுக்காக ஃபியூர் காட்டன் 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபியூர் காட்டன்னு. இப்போது நம்ம கட்டிங்க்கு போகலாம் வாங்க. இப்போ செல்வேஜ் சைடு செல்வேஜ் மீட் பண்ணுற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். இப்போ குர்த்தாவோட லென்த் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் 44 இன்ச்சு குர்த்தா ரெடி லென்த் வைக்கிறேன். டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நம்ம மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் மடித்து தைக்கிறதுக்கும் கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 46 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 7 இன்ச் வைக்கிறேன். காலர் நெக் இல்லையா, அதனால் ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப்பு மார்க் பண்ணிக்கலாம். பின் அங்கேருந்து 6.75 வைக்கிறேன். ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கரெக்டாக இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு 32 இன்ச்சு. அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 3 இன்ச்சு ஆட் பண்ணி அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் கூட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூசிங் சேர்த்து இங்கே மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? உங்களோட செஸ்ட் சைஸு ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ்க்காக 3 இல்லை 4 இன்ச்சு சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. இல்லாட்டி குர்த்தா வேர் பண்ண முடியாது. வெயிட் சைஸ்க்காக இங்கேருந்து 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெயிட் சைஸில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 25 + 2 27. இதை 4ஆக டிவைட் பண்ணி வர ஆன்சரை மார்க் பண்ணிடலாம். பின்ன டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். பின்ன 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அவ்வளோதான். நமக்கு ஹிப்போட மெஷர்மெண்ட்டு ஏலைன் குர்த்தாங்கிறதால நமக்கு இது தேவைப்படாது. இப்போ கீழே ஒரு 3 இன்ச்சு நம்ம கர்வ் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிடலாம். இப்போ வேஸ்ட் லைன்லேருந்து இங்கே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ கீழே பாட்டமில் சென்டர் பாயிண்ட்லேருந்து அதை அப்படியே கர்வ் எடுத்துட்டோம்னா குர்த்தா இது நீட்டாக இருக்கும். ஆம் ஹோல் கர்வு எடுத்துருவோம். இப்போ ஆம் ஹோல் அளந்து பார்க்கலாம். நமக்கு 15 இன்ச்சு ஆம் ஹோல் கரெக்டாக 7.5 கிடைக்குது நமக்கு. இப்போது நெக் பார்க்கலாம். சின்னதாக க்ளோஸ் நெக் வேணும்னு சொன்னாக்கா 2.5 இன்ச்சு வைக்கலாம். இது சைஸ் 32ங்கிறதால நான் 2.75 வைக்கிறேன். 36 இன்ச்சு வரைக்கும் 3 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பேக் நெக் 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். இப்போ குர்த்தா மார்க் பண்ணியாச்சு. எப்படி மார்க் பண்ணமோ நம்ம அதுலேயே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு, ஷோல்டர் ஸ்லோப்பு, அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுவோம். இது கிராஸ் எடுத்தோம்ல அதையும் கட் பண்ணிடலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு இதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம குர்த்தாவோட லென்த்துக்கும் லைன் போட்டுக்கலாம். இது குர்த்தாவோட ஹைட்டு. இப்போது பேக் பார்ட்டு தூக்கி அப்படியே இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேலே போடுவோம். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் மேலே தான் போடணும். ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் போட்டுடலாம். போட்டுட்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே ட்ராயிங் பண்ணி சேமு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஆம் ஹோல் டெப்த் எடுக்கிறதுக்காக ஆம் ஹோலை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு எடுத்து இதை வந்து கிராஸாக லைன் பண்ணிக்கலாம். கிராஸாக லைன் பண்ணிட்டு இப்போ ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிடும் ஃப்ரண்ட் ஆம் ஹோல். 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ நெக்கு பார்க்கலாம். நம்ம பேக் நெக்கு 2.75 வச்சோம் இல்லையா, இங்கேயும் 2.75 வச்சுட்டு நான் நெக்கோட டெப்த்தும் அதே 2.75 வைக்கிறேன். இல்லை நீங்கள் 3 இன்ச் கூட வைக்கலாம். 2.75 வச்சு பாக்ஸ் போட்டுடுவோம். பாக்ஸ் போட்டு ரொம்ப டீப்பாக கர்வ் எடுக்காமல் கொஞ்சம் மேலோட்டமாக எடுக்கணும். ரொம்ப டெப்த் எடுக்கக்கூடாது. கர்வாக வர மாதிரி, கர்வாக வி ஷேப் வர மாதிரி இருந்தால் கூட போதும். இவ்வளோதான்ப்பா ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். பேலன்ஸ் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணமோ அதுலேயே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 13.5 இல்லை 14 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி இருக்கோ சேம் அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே சைடில் கிளாத்து மீதி ஆகிருக்குல்ல, இதே கிளாத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட போதும். பேலன்ஸ் இருக்க கிளாத்து நம்ம ஸ்லீவ்க்கு வச்சுக்கலாம். இப்போ இது மேலே அப்படியே நம்ம கிளாத் மேலே போட்டு எந்த ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் கிளாத் பத்தலை, அது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கிளாத்து பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஹைட் எவ்வளோ இருக்கோ சேம் அதை மார்க் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்கு, ஷோல்டர் ஸ்லோப்பு, ஆர்ம் ஹோலு மற்ற வந்து இருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சில் இருந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நாச்சு போடக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? நம்ம அங்கே வரையும் ஸ்டிச் போட வேண்டியது வரும். இப்போ இது 13 இன்ச் இருக்கா, இந்த 13 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த சைடு கிளாத் வரல இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி பீஸ் கொடுத்துட்டு நெக்கு வந்து அடித்து திருப்பிடலாம். நான் கட்டிங் கொடுத்தேன் இல்லையா, அந்த கட்டு வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்குறேங்க. 2 பீஸ் இருக்கியா ஃப்ரண்ட் பார்ட்டு, 2 பீஸை தனித்தனியாக பிரிச்சுருங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதை வந்து
ரைட் டு ரைட்டு மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து கோட் காலர் கரெக்டாக வரும். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது வீடியோ எடுக்கும்போது நான் ராங் சைடு தான் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரைட் டு ரைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு அடிச்சுட்டு திருப்பியாச்சு. நான் ஜாயின் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கட்டிங்லேருந்து நேராக நம்ம இந்த பீஸு முடிஞ்ச இடம் வரையும் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ இந்த கர்வ்லலாம் வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு திருப்பிடுவோம். இப்போ ஏதாவது ஒரு ஷார்ப்பாக ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த கார்னர் வந்து எடுத்து விட்டுடலாம். அப்படி இல்லை சின்னதாக ஊசி எதனா எடுத்து பொறுமையாக எடுக்கணும். துணி ஹோல் விழாமல் அந்த ஷார்ப்னஸை எடுத்துருங்க வெளியில். இப்போ இந்த 2 கிளாத்தும் ஜாயின் பண்ணிக்கணும். இது எட்ஜி ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். எட்ஜி ஸ்டிச் போட்டுட்டு இந்த 2 கிளாத்து தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எட்ஜி ஸ்டிச்சும் போட்டாச்சு. இந்த பீஸும் 2 பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கீழே வரும்போது நம்ம செல்வேஜ் சைடுன்றதெல்லாம் 1 ஃபோல்ட் பண்ணி குர்த்தா லென்த்துக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இது பாருங்கள், இப்படி திருப்பும் போது நம்ம கோட் காலர் வந்து அப்போ தான் ரைட் சைடு கிடைக்கும். இப்போ பேக் பார்ட் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் வந்து 2 டாட்டும் பிடிச்சிட்டேன். இது கிளாத்தில் சரியாக தெரியல. நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதனோட சென்டர் வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக் காலர் கட் பண்ணுறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து தான் நம்ம காலர் கட் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்காவாக. இது வந்து நம்ம வேணும்னா ஹெம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட்டிங்லேருந்து நம்ம காலர் வந்து அளந்துக்கணும். இப்போ இந்த கட்டிங்கும் வந்து கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் லைனும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ காலர் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம அளந்துக்கலாம். சரிங்களா? இன்ச் டேப் வந்து ரொம்ப நார்மலாக விடுங்க, இருக்கக்கூடாது. அது ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே கொண்டு போகணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை அளந்துக்குங்க. எனக்கு வந்து 5 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம 5 இன்ச்சு காலர் கட் பண்ணலாம். நான் வந்து ஃபோல்டடாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து 4.5, லென்த் வந்து ஃபோல்டிங்கில் 8 இன்ச் இருக்குது, அதாவது 16 இன்ச்சு. நான் வந்து இது லைக்ரா ஃபியூசிங் ஒட்டியிருக்கேன். இது வந்து கிளாத் மாதிரியே இருக்கும், கேன்வாஸ் ஓட்டில். இது கொஞ்சம் நமக்கு திக்னஸ்க்காக ஒட்டியிருக்கேன். இப்போ காலர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கிராஸ் பண்ணிக்கோங்க. இது காலர் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கிராஸிங்லேருந்து நம்ம காலர் லென்த் எவ்வளோ எடுத்தோமோ அது வந்து மார்க் பண்ணிக்கணும். 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்து இங்கே 5 இன்ச் வருதா, அங்கே 5.5 இன்ச்சு இல்லை 5.75, அதாவது 5.75 அந்த அளவு மார்க் பண்ண போதும். காலரோட லென்த் வந்து 4 இன்ச்சுக்கு வரும். இன்னும் அகலமாக வேண்டாம், இந்த அளவு போதும். இப்படி கிராஸ் லைன் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக.
இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு வச்சு லைட்டாக கிராஸ் எடுத்துக்கலாம். இது ஷேப்புக்காக தான். இப்போ காலர் வந்து கட் பண்ணிவிடும். இப்போ காலர் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன் காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பீஸ்லேயும் நான் ஃப்யூசிங் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து காலரோட இது வந்து நம்ம குர்த்தால ஜாயின் பண்ணுற பார்ட்டு, மீதி இருக்கிற 3 சைடும் வந்து நம்ம 1/4 இன்ச்சு விட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறத பார்ப்போம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலே தைச்சோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக காலர் கிடச்சிடும். நான் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் இந்த லைக்ரா ஃப்யூசிங் இது வந்து நம்ம தண்ணியில் அலசினோம்னாலும் இது சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். இது வந்து சேஞ்ச் ஆகாது. இது கேன்வாஸாக இருந்தால் நம்ம வாஷ் பண்ண பிறகு அது ஒரு மாதிரி கடன்னு ஆகிடும். அதனால் நான் மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப தேவை இருக்க பட்சத்தில் தான் நான் அது யூஸ் பண்ணுவேன். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணியாச்சு. கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம காலரை வந்து திருப்பிக்கலாம். இந்த கார்னர் வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கர்வ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போட்டுட்டு திருப்பிடுவோம். இந்த கார்னர் வந்து நல்லா ஷேப் எடுத்து விட்டுக்கோங்க. பொறுமையாக எடுங்க. நீடில் வச்சு ஏதாவது பொறுமையாக எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு எட்ஜ் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். எட்ஜ் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ காலர் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஃபோல்டு வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டே தைக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 ஃபோல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பீஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டு கொடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுரும். இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிடைக்கிற அளவு விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம குர்த்தா கூட ஜாயின் பண்ணுறதுக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிவிடும். இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சென்டராக ஒரு நாட்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா குர்த்தால வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ குர்த்தாலேயும் பேக் நெக்கில் சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ குர்த்தாவோட ராங் சைடு தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணணும். குர்த்தாவோட சென்டரும் காலரோட சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சிங்கை சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஸ்டிச் பண்ணணுங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சேம் அதே லைன் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம்.
தைக்கும்போது குர்தாவோட ஃபேப்ரிக்கோ இல்லை காலரோட ஃபேப்ரிக்கோ இழுக்கக்கூடாது. பொறுமையாக மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து காலர் நெக்கில் ஃப்ரண்ட் சைடு தள்ளி விடணும். காலர் நெக்கில் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடு தள்ளி விடணும். பாருங்கள், நமக்கு காலர் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக அளந்தோம்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது எட்ஜிலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது நம்ம காலர் கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவும் எந்த ஃபேப்ரிக்கும் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து காலரு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், நமக்கு எங்கேயும் வந்து லூஸும் கிடைக்கல, எக்ஸ்ட்ராவும் கிடைக்கல, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். சின்னதாக ஒரு நாச்சஸ் போட்டுக்கணும். எங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போடணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அது திரும்பும். அவ்வளோதான். இப்போ காலர் திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக உள்ளே தள்ளி ஸ்டிச் போட்டுடணும். ஸ்டிச் போட்டுட்டோம்னா காலர் வந்து ரெடி. நான் இது கை ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் காட்டல, ஆல்ரெடி இதுவே வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ கை வந்து போடுறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த இன்னொரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து நம்ம பிரித்து விட்டுடணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு தெரிவிங்க. இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.